சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 2 முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இதனை கட்டாயம் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டும். அவை என்ன என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை முதல் எரிவாயு சிலிண்டர் மானியம் வரை பல சலுகைகளை மக்கள் பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு அரசு சார்பில் முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு கொடுக்கும் மானியம் சரியான நபர்களுக்கு செல்வதை உறுதி செய்யும் வகையில் இந்த அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு அரசு 2 முக்கிய அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறது. முதலாவது அறிவிப்பை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கொடுத்துள்ளார். அவர் கொடுத்திருக்கும் அறிவிப்பில் நியாய விலை கடைகளுக்கு பொதுமக்கள் நேரில் சென்று தங்கள் ரேகையை பதிவு செய்ய இகேஒய்சி கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் தகுதியுள்ள அனைத்து டிஹெச்எஸ் ஏஏஒய் குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கைரேகைகளை அருகில் உள்ள நியாய விலை கடைகளில் பதிவு செய்திட பிஓஎஸ் இயக்குனர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வெளியூரில் வெளி மாநிலத்தில் தங்கி பணிபுரிந்து வரும் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகள் தாங்கள் இருக்கும் ஊரிலுள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று தங்கள் ரேகையை பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக சிறப்பு முகாம்கள் மற்றும் தெருக்களில் வீடு வீடாக சென்று விரல் ரேகை பெறும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தங்களது விரல் ரேகை பதிவுகளை பதிவு செய்த ஏஏஒய் பிஹெச்எஸ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் 2025 முதல் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும். எனவே பொதுமக்கள் அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் தலைவர் தெரிவித்துள்ளார். மற்றொரு அறிவிப்பை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் கொடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகளுக்கு கிட்டங்களில் இருந்து வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் எடை குறைவாக அனுப்பப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிய வந்தது. அடிப்படையில் புகார் கூறப்பட்ட திட்டங்களை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கன்னியாகுமரி மண்டலத்தில் 6 வட்ட செயல்முறை கிடங்குகள் மூலம் அமுதம் நியாய விலை கடைகள் 150 மற்றும் கூட்டுறவுத்துறை கடைகள் 620 உள்ளிட்ட 770 நியாய விலை கடைகளுக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. மேற்படி கிடங்குகளில் இருந்து உணவுப் பொருட்கள் அடங்கிய மூட்டைகள் சமச்சீர் செய்து அந்தந்த மாத கலர் நூல்களை கொண்டு வைத்து எவ்வித குறைபாடுகளுமின்றி வழங்கப்படுகிறது. மேலும் கூட்டுறவு துறைக்கப்பட்ட நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் உணவுப் பொருட்கள் அத்துறைக்கு இயக்க பணியாளர்கள் முன்னிலையிலும் அமுதம் நியாய விலை கடைகளுக்கும் அந்தந்த பகுதி அலுவலர்கள் முன்னிலையிலும் சமச்சீர் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் கோணம் 1, 2 மற்றும் பாப்புக்காட்டு 1, 2 ஆகிய கிடங்குகளை ஆய்வு மேற்கொண்டு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்படும் உணவுப் பொருட்கள் சரியான முறையில் அனுப்பப்படுவதை ஆய்வு செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் உணவுப் பொருட்கள்
எவ்வித தங்கு தடையின்றி எந்த ஒரு புகாருக்கும் இடமளிக்காத வகையில் சரியான அளவில் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அதாவது நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் ரேஷன் கார்டு பொருட்கள் தொடர்பாக குறைகள் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என குமரி மாவட்ட ஆட்சியர் எச்சரித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த டெபிட் கார்டு உங்ககிட்ட இருக்கா, இத்தனை வசதிகளாக இருக்கும், இத்தனை வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். அது பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் NPCI டெபிட் கார்டுகளின் விதிகளில் சில பெரிய மாற்றங்களை செய்துள்ளது. ஏப்ரல் மாதம் நடைமுறைக்கு வருகிறது. எனவே அதை பற்றிய முழுமையான தகவல்கள் பற்றி நீங்கள் அதாவது ஏப்ரல் மாதத்தில் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ரூபே செலக்ட் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் ஏப்ரல் மாதத்தில் புதிய வசதிகளை பெறுவார்கள். ரூபே செலக்ட் டெபிட் கார்டு என்பது நவீன வாழ்க்கை முறையின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இதில் உடற்பயிற்சி, நல்வாழ்வு, பயணம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய சலுகைகள் இருக்கும். இது தொடர்பாக தகவல்களை NPCI சமீபத்தில் வழங்கியிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் ரூபே செலக்ட் டெபிட் கார்டை பயன்படுத்தினால் இது நீங்கள் அதிக வசதிகளை பெறலாம். அது என்னென்ன வசதிகள் என்று இங்கே பார்க்கலாம். ரூபே செலக்ட் டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு முறை உள்நாட்டு விமான நிலைய லவுஞ்ச் அணுகலை பெறலாம். அதே நேரத்தில் அவர்கள் வருடத்திற்கு 2 முறை சர்வதேச விமான நிலைய லவுஞ்சை அணுகலாம். கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை தனிப்பட்ட விபத்து காப்பீடு சலுகைகள் கிடைக்கும். விபத்தில் மரணம் அல்லது நிரந்தர ஊனத்துக்கு இந்த கார்டு ரூபாய் 10 லட்சம் வரை காப்பீடு வழங்கப்படும். உரிமை கோரலுக்கு கார்டு வைத்திருப்பவர் விபத்துக்கு 30 நாட்களுக்கு முன்பு குறைந்தது ஒரு ரூபே பரிவர்த்தனையை காட்ட வேண்டும். ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு இலவச ஜிம் உறுப்பினர் வசதி கிடைக்கும். கார்டு வைத்திருப்பவர்கள் 30 நாட்களுக்கு ஆஃப்லைன் ஜிம் அமர்வுகளை பெறலாம் அல்லது வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்யலாம். கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒவ்வொரு காலாண்டிற்கும் இலவச சுகாதார பரிசோதனை தொகுப்பு வழங்கப்படும். இது தவிர கோல்ட் பிரியவர்கள் ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு முறை கோல்ட் கற்றுக்கொள்ளலாம் அல்லது இலவசமாக ஒரு சுற்று விளையாடலாம். ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு இலவச ஸ்பா அமர்வு அல்லது சலூன் சேவை கிடைக்கும். இது தவிர கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒவ்வொரு காலாண்டிற்கும் ரூபாய் 100 மதிப்பிலுள்ள கேப் சேவை கூப்பனும் கிடைக்கும். கார்டு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் அல்லது சோனி லைவின் ஒரு வருட இலவச சந்தாவையும் பெறலாம். ரூபே டெபிட் கார்டுக்கான ஆண்டு கட்டணம் ரூபாய் 2500 என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. செயலில் உள்ள கார்டுகளின் எண்ணிக்கையை பொறுத்து ஒவ்வொரு காலாண்டிற்கும் வங்கி இந்த கட்டணத்தை வசூலிக்கிறது. உடற்பயிற்சி, ஊட்டச்சத்து மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு ஆகியவற்றில் நுகர்வோரின் வளர்ந்து வரும் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ரூபே டெபிட் செலக்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.